இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சகலகலா வல்லவன் தான். இது விவேக் அண்ட் காமெடி. அதோட சூரியோட காமெடியும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். சூப்பராக ஃபுல் மூவியுமே என்டர்டைன்மெண்ட் தான். வாங்க கதைக்குள்ளேயும் காமெடிக்குள்ளேயும் போயிடலாம். இப்போ எடுத்தோடனே இப்போ ஹீரோ தான் கூட்டிட்டு வருவாங்க. அவர் இந்த கெட்டப்பில் இருப்பார். இவர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டிட்டு வருவாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவர் போய் ஜெயிலில் அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னா, இவன் மேலே இத்தனை கேஸ் வந்திருக்கு, இவன் வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக பரபரப்பாக பேசிட்டு இருப்பாங்க. அப்படி என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாஷ்பேக் போவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பிரபு வந்து இப்போ காரில் வந்து இறங்குவார். இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸரை தான் பார்க்க வந்திருப்பாரு. எல்லாரும் அவருக்கு ரொம்பவே மரியாதை கொடுப்பாங்க. என்ன ஊர் பெரியவராக அவர் இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வைன் ஷாப் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வரவங்க போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் தனியாக போட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வரப்போகிற பொண்ணுங்கிட்டலாம் ரொம்ப வளர்த்திட்டு இருக்காங்க. அதனால அந்த இடத்துல அந்த வைன் ஷாப்பை வேற இடத்துக்கு மாற்றுங்க, இல்லை அந்த வைன் ஷாப்பை மூடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க வருவார். இதோட அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 தடவைக்கு மேலே மனு கொடுத்துருப்பாரு. சரி சரி நானும் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இப்போ பக்கத்தில் உள்ளவர் கேட்பார், அந்த ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு கேட்டால், அதெல்லாம் யாரையும் அப்போ எடுக்க முடியும். அதாவது இந்த மாதிரி ஊரில் பெரிய மனுஷன் தான் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அவர் வேலை இல்லையா, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அதை கண்டுக்க மாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இவர் வந்துட்டு அதே கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு இவரோட ஃபேமிலியோட இப்போ வருவார். அதாவது ஒரு ஒய்ஃப் அவரோட பொண்ணுங்களோட வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவர் இப்போ நல்லா ஒரு ரகலை பண்ணிட்டு இருப்பார். எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு கொண்டு இருப்பார். இந்த கார் வந்து இவரோட ஆஃபீஸரோட கார் வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவரோட காரை வந்து அடிச்சு உடச்சு மிரட்டி அங்கே உள்ளவங்களெல்லாம் கீழே இறக்கி அதோட அவர் பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பார். இவருக்கு செம்ம கோவம் வந்துடும். டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா அங்கேருந்து போயிட்டு அங்கே ஒரு கிடைக்கிற ஒரு பாட்டில் எடுத்து வந்து இவர் வந்து அட்டாக் பண்ண வந்துருவார். இவர் பார்த்துட்டு டக்குன்னு இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல உங்கள் பொண்ணுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னும் போது இந்த அளவுக்கு வந்து துணிஞ்சு நிற்கிறீங்கல்ல, இங்கே எல்லா பொண்ணுங்களும் எவ்வளோ பொண்ணுங்க வந்துட்டு போகிறாங்க இந்த கோவிலுக்கு. அப்போ அந்த பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கிறனால இப்போ கலாட்டான்னு சொன்னால் கேட்க மாட்டீங்களா? எங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட வந்து 5-6 தடவைக்கு மேலே கொடுத்துட்டாரு மனு, நீங்கள் இன்னும் அதுக்கு ரியாக்ஷன் எதுவும் எடுக்கலை, அதாவது சாரி ஆக்ஷன் எதுவும் எடுக்கலை அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அவருக்கு புரிஞ்சிடும். டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா, இந்த கடை இங்கேருந்து மாற்றி வேறு இடத்துல மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை போட்டு கடையை மூடி விட்டுருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய காட்டுவங்க அவர் ரெடியாகி வந்துட்டு இருப்பாரு. அதாவது வெள்ளை வேட்டி சட்டை போட்டுப்பாரு, தலையில் ஒரு துண்டு ஒரு கட்டிப்பாரு, நிறைய நகையெல்லாம் எடுத்து போட்டுப்பாரு. போட்டுட்டு கமல்ஹாசனோட பாட்டு வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கும். இவர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி கொடுத்துட்டு கதர் சட்டை கமல்ஹாசனுக்கு அப்புறமா உங்களுக்கு தான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செம்பு தண்ணியை விட சொல்லு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கணும்னு செல்லம்மா அப்படின்னு சொல்ல செல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது என் பேர் செல்லம் கிடையாது அப்படின்னோடனே செல்லம்மான்னு சொல்லும்போது அதான் நான் செல்லம்மா சொன்னேன், நீ மொல்லம்மா போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருவாரு. இந்த பாட்டிங்கெல்லாம் ஒரு மாதிரி இதாக பார்ப்பாங்க. ஏன்னு பார்த்தா இப்போ எல்லாம் ரெடியாக இருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா கையில் மட்டும் கட்ட மறந்துருப்பார். அதோட எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கட்டிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் டீ கடைக்கு தான் வந்திருப்பாரு. ஏன்னா அதாவது பக்கத்துலேயே கட்சி ஆஃபீஸ் இருக்குது. ஒரு கட்சி ஆஃபீஸ் வச்சிருக்காரு. ஆனால் அங்கே விட அதிகமாக டீ கடையில் தான் இருப்பார். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே கிண்டலாக பேசுகிறாங்க, நீங்கள் கட்சி ஆஃபீஸ் பக்கத்துலேயே டீ கடை வச்சு பஜ்ஜி வியாபாரம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. டீ கடை வைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரட்டிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இவரோட ஆள் ஒருத்தர் ஓடி ஒரு தலைவர் அங்கே அவனை பார்த்தீங்கன்னா அந்த கோவில் பக்கத்தில் இருக்க வைன் ஷாப்பை மூட வச்சுட்டு பக்காவாக மக்களை மனசை வந்து கவர்ந்துகிட்டு இருக்கான். நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு கேட்கும்போது அப்போ நம்ம என்ன தான் செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான்னு சொல்லும்போது, எங்களையே யோசிக்க சொல்கிறீங்களே, நீங்கள் எதுவும் யோசிக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, அடுத்தவன் யோசிக்கிறத பயன்படுத்துகிறவன் தாண்டா தலைவராகவே இருக்க முடியும், தான் யோசிக்கிறவன் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி மற்றவங்களே யோசிக்க சொல்லுவார். அவர் அப்படி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருப்பாரு. செல்லக்குட்டி ரொம்ப யோசிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன யோசனை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வடலாம் மிஞ்சுதுனா கூட ஏதாவது சாப்பிடலாம், பஜ்ஜி மிஞ்சினா என்ன செய்யலாம்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வேணா வீட்டுக்கு எடுத்துட்டு போவான்னு கேட்பார். அப்போ இவ்வளோ நேரம் என் கடை பஜ்ஜியை தான் பற்றி யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 2 அடியை போட்டுருவாரு. அதோட இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவன் கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள வைன் ஷாப்பை மூடணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க வைன் ஷாப்பை மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அங்கே இருக்கிற கடைக்கு வருவாங்க. வந்துட்டு அங்கே சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கார ஓங்கி ஒரு அறையை விட்டுருவாரு. என்னடா நம்ம ஏதாவது சொன்னால் மட்டும் அடிக்கிறாங்க, அவனுங்க சொன்னால் அடிக்க மாட்டாங்க கேட்குவாரு. அப்போ என்ன சொல்லுவாருன்னா, இப்போ தான் அங்கே உள்ள கடையை மாற்றி இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கோம், இப்போ இங்கேயே மாற்ற சொல்கிறீங்களா, இனிமேல் கடையை மூடு, கடையை எடுன்னு எவனாவது வந்தீங்கன்னா சாத்தி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார மிரட்டிடுவார். அதோட இப்போ என்னடா இது, அவன் சொன்னால் மூடுறாங்க, நம்ம சொன்னால் மட்டும் அடிக்கிறாங்க அப்படின்னோடனே சரி ஓகே அவன் அப்படி பண்ணால நம்ம வேறு மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ ஒயின் ஷாப் பக்கத்தில் ஸ்கூல் தானே இருக்குது, அப்போ எப்படி ஸ்கூல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கே வருவாங்க. அங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்து இந்த ஆளுங்களா இருக்காங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க, தலைவரே ஒவ்வொரு பிள்ளைங்களும் தூக்கி வெளியே போடுவோம் அப்படின்னு கேட்பாரு. உடனே ஒவ்வொரு பிள்ளைங்களும் தூக்கி வெளியே போகிறதுக்குள்ள 3 மாதம் ஆயிரும். அதோட சொல்லிட்டு இப்போ எப்படி எல்லாரையும் வெளியே அனுப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெல் அடிச்சு விட்ருவாங்க. எல்லா பிள்ளைங்களும் வெளியே ஓட ஆரம்பிச்சிடும். ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இருந்த ஆள் வந்து எதுக்கு இப்படி பண்ணி கேட்கும்போது, ஒயின் ஷாப் பக்கத்துலேயே வந்து ஸ்கூலை கட்டி வச்சிருக்கீங்களே, அங்கே வரவங்க மதியம் குடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வந்தவங்களை ஃபுல்லாக அடிச்சு துவச்சு அனுப்பிடுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் இருக்கவங்க என்ன பண்ணிடுவாங்க, இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ இவரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஊருக்கு வந்துட்டு புதுசாக மொட்டை ராஜேந்தர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பாரு. இங்கே வந்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அவரை பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே மனு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கார்ல அவர் வந்திருப்பாரு. அவர் வந்து பார்த்துட்டு அப்பா மனு கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டு மாலையெல்லாம் போட்டு வந்திருப்பாரு. அதுக்குள்ளே இவரை பார்த்தீங்கன்னா வர்ற எல்லாரையும் போட்டு போட்டு அடி அடி அடிச்சிட்டு இருப்பாரு. செம்ம அடி விழுந்துட்டு இருக்கும் எல்லாருக்குமே. பார்க்குறவங்க எல்லாரையும் போட்டு அடி அடி அடிப்பாரு கண்மூடித்தனமா. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே பக்கத்தில் உள்ளவர்கிட்ட வந்து கேட்பார், யாரையா இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேட்டா, வந்தே கொஞ்ச
கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் கூட ஆகல தம்பி. அதுக்குள்ள 25 பேருக்கு மேல போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. எப்பா பயங்கரமான ஆளா இருப்பார் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளிய வந்துருவாரு. வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவர் சொன்னதுக்காக அவருக்கு டீக்கு அந்த மாரி காசு குடுத்தா அவரும் சந்தோஷமா வாங்கி வச்சுப்பாரு. இப்ப ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, சூரி இருக்கார்ல, அவர் இப்ப மேல ஏறி வந்துட்டு இருப்பாரு அந்த ஸ்டேஷனுக்குள்ள. இவர் ஹீரோ வந்து உள்ள இருந்து வெளிய வந்துட்டு இருப்பாரு. இப்ப இவர பார்த்தோனே ரொம்ப மறப்பாரு. ஏன்னா இந்த ஊர்லயே ஹீரோ தான் அவருக்கு முதல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சூரி நெனப்பாரு. அவன இப்ப நேருக்கு நேரா பார்க்கும்போது என்ன சொல்வார், "நீ தான் எனக்கு முதல் எதிரி" அப்படின்னு சொல்லும்போது, இவன் என்னடா என்ன போய் எதிரி எதிரின்னு சொல்றான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ சொல்வாரு. ஆமா, அவன் அப்படிதான் ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லும்போது, இவர் என்ன செய்வாருன்னா, எதிரி என்ன செய்வான் தெரியுமா? இப்ப காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, எனக்கு உள்ள ஒரு மீட்டிங் இருக்கு. அதாவது இன்ஸ்பெக்டரோட ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ள போவார். உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு தான் உட்கார்ந்திருப்பாரு. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, முட்டராஜேந்திரக்கு அவருக்கு கால் பண்ணுவாரு. கால் பண்ணிட்டு அவர் என்ன பேசுவாருன்னா, அவர் பாட்டுக்கு பாவம் போல உட்கார்ந்திருப்பாரு. எங்க இயக்க தலைவர் மேல கைய வச்சவன் அவ்வளோதான்ற மாரி இவர் பேசுவார். யார்றா அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்க முன்னாடி வெள்ள வெள்ளேன்னு சட்டை போட்டு கருகருன்னு உட்கார்ந்திருக்காருல்ல அவர் தான் சொல்லிட்டு சொல்லுவாரு. கூட என்னென்னலாம் பேசினா அவருக்கு நல்லா கோவம் வருமோ அந்த மாதிரிலாம் பேசிட்டு அவர் மேல உன் கை பட்டுச்சு அப்படின்னோன ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு இவர் இப்ப அடுத்த ஆள அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, மீசைய கழட்டி இந்த பொம்மையில ஒட்டிருவாரு. அதோட இப்ப இவர கூப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இவர் போய் என்னன்னு சொல்லி கேட்கும்போது மூஞ்சில டபார்னு ஒரு குத்து. அதோட வந்து அப்படியே வந்து இங்க உட்காருவாரு. அதிலேயே பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப பயம் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, கைய வச்சுட்டேன். இப்ப என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேணாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திரும்ப கூப்பிடுவாரு. சூரி என்ன பண்ணுவாருன்னா, வரமாட்டேன் மானான்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பாரு. இப்ப வரியா இல்லையான்னு கேட்டோனே எந்திரிச்சு வருவாரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, எட்டி ஒரு உத விட்டுருவாரு. அதோட போய் உட்கார்ந்துருவாரு. அவர் மேல ஒரு சுட்டு ரத்தம் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வெறி ஏறி அவர போட்டு புரட்டுன்னு புரட்டி எடுப்பாரு. சுத்தி சுத்தி அடிப்பாரு. அவ்ளோ அடி விழுந்துட்டு இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அடி விழுந்துட்டே இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்ப ஏர்ல பறந்து பறந்து வந்து அடிக்கிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு அதாவது கான்ஸ்டபிள் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு ரெட் கலர் சட்டை ஒண்ணு கொண்டு வந்து குடுப்பாரு. குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது என் சட்டை இல்ல. போய் என் சட்டை எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இது உங்க சட்டை தான் தம்பி அப்படி அடி வாங்குனதுல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கலர் சட்டைய கோழி பண்டிகை கொண்டாடுன மாரி ஆக்கிட்டானுன்னு சொல்லிட்டு, என் கையில என்னன்னு கேட்கும்போது, சட்டைய மட்டும் தான் தம்பி எங்களால காப்பாத்த முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாரு. உன்ன இன்ஸ்பெக்டர் பேர் என்னன்னு சொல்லி கேட்பாரு. அது எப்படி தம்பி நாங்க சொல்ல முடியும்னு கேட்கும்போது, அடி வாங்கின காரணம் தான் தெரியல. அடிச்சவன் பேர் கூட தெரியலன்னா ரொம்ப அசிங்கமா போயிரும்டா அப்படின்னு சொல்லுவாரு. அடி வாங்கி கந்தல் குளமா வெளிய வருவாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரோட ஆளுங்கலாம் வந்து, என்னண்ணே இப்படி கோழி பண்டி தனியா கொண்டாடிட்டு வந்திருக்கீங்க நான் அடி வாங்கிட்டு வரது உங்களுக்குலாம் அப்படி தெரியுதான்னு கிண்டல் பட்டு, அது எப்படிடா டைமிங்ல மிஸ் ஆகுதுன்னு கேட்கும்போது, உங்களுக்கு அந்த டைமிங் தெரியலனால தான் நீங்க மாட்டிக்கிறீங்கன்ற மாரி சொல்லிருவாங்க. அதோட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாரா என்ன இந்த மாரி கோட் போட்டு குடுத்தது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோ வருவாரு. நான் தான்டா உன்ன இந்த மாரி போட்டு குடுத்தேன்னு சொல்லுவாரு. உடனே இவர் என்ன கேட்பாருன்னா, அரசியல்ல போட்டி போட்டு ஜெயிக்கலாம். போட்டு குடுத்து ஜெயிக்க கூடாதுன்னு அவர் சொல்லும்போது, கூட இருந்த ஆளுங்க என்ன செய்வாங்கன்னா, அண்ணனை நீ இந்த மாரி ஒரு ஆள்ட்ட போட்டு குடுத்தா உன்னால ஜெயிக்க முடியும். நேருக்கு நேரா எங்க அண்ணன் மேல கை வச்சிருவியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்தா கை வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு டக்குனு குத்து. எதுக்குடா அந்த மாரி பண்ணேன்னு சொல்லிட்டு பக்கத்துல திரும்பி கேட்பாரு. எல்லாரும் ஒண்ணு பேசுறாங்க. நானும் ஏதாவது பேசணும்னு நினைச்சு தானே அப்படி செஞ்சேன்னு சொல்லுவாரு. என்னன்னா அவன் இப்படி செய்றான், உங்கள எல்லார் முன்னாடியும் அடிச்சு அவமானப்படுத்தி உங்க பேரையே டேமேஜ் ஆக்கிட்டானே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்வாருன்னா, டேமேஜ் ஆன பேர வந்துட்டு இப்ப நான் எப்படி சரி பண்றேன்னு மட்டும் பாரு. நல்ல நல்ல நாட்டியக்காரிங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து கலாக்கா மாரி டான்ஸ் ப்ரோகிராம வச்சு கிளின்னு கிழிக்க போறேன்னு சொல்லுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அத பார்க்கறதுக்கு ஒரு கூட்டமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். அங்க ஒரு டான்ஸ் நடந்துட்டு இருக்கும். ஒரு பாட்டும் ஓடி முடிஞ்சிரும். அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க வந்து இப்ப ஹீரோயின் வந்து இப்ப தான் வருவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருக்காங்களா, அவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப புது வண்டி வாங்கியிருப்பாங்க. இன்னும் நம்பர் பிளேட் கூட வாங்காம நேரா பூஜை போட்டு போலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பூசாரி இருக்கார்ல, அவர் வந்து பிஸியா இருப்பாரு. சீக்கிரம் வந்து என் வண்டிக்கு பூஜை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இரும்மா நான் வந்துட்டு வேலையா இருக்கேன்னு சொல்லும்போது, நீங்க அப்புறமா அந்த வேலையெல்லாம் பாருங்க. நல்ல நேரம் முடிய போதுன்னோனே, ஏன் அதுக்குள்ள என்ன உன் வண்டிய எவனா திருடிட்டா போறான்னு சொல்லிட்டு இவரு கேட்கும்போது, திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து வண்டிய சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருப்பாரு. ஐயோ! வண்டிய இவன் பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள வண்டிய எடுத்துட்டு ஓடிருவாரு. ஐயோ! வண்டிய திருடிட்டான்னு சொல்லிட்டு இவங்க தொரத்திட்டே வருவாங்க. அதுக்குள்ள அந்த ஆள் ஓடிருவாரு. இப்போ போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அங்க வந்துட்டு வண்டிய காணோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா நம்பர் சொல்லுமா, அட்ரஸ் சொல்லுங்க. இப்பதான் சார் புதுசா வாங்கினேன். நம்பர் பிளேட் கூட இருக்கல. சரியா போச்சு. சரி சரி போயிட்டு வாங்க கிடைச்சா சொல்றேன்னோனே, எனக்கு சீக்கிரம் வேணும் சொன்னோனே, அப்போ ஒண்ணு பண்ணு. ஏகப்பட்ட வண்டி காணா போயிருக்கு. இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நீ என்ன பண்ற அப்படின்னா, நீயே போய் தேடு. கண்டுபிடிச்சினா வந்து சொல்லு. யார்ட்ட இருக்கோ நான் வேணா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களும் அங்கிருந்து கிளம்பிருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ கிளம்பி 2 பேரும் இவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வர வழியில அவங்களோட அதே மாரி பிங்க் கலர் ஸ்கூட்டர் ஒண்ணு இருக்கும். அத வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் இவரு என்ன பண்ணுவாருன்னா, அத கொஞ்சம் இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஏய் அதே வண்டிடி நம்மளோட புது வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இறங்கி வந்துருவாங்க. இது எதுக்குடா இங்க தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவர்ட்ட சண்டை போடுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, என் வண்டி நான் என்ன வேணா பண்ணுவேன்டா, உன் வண்டியா? என்கிட்ட வண்டிய தூக்கிட்டு வந்து இந்த மாரியா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இப்ப சண்டை வந்துரும். டக்குன்னு இவங்கள ஹீரோயின் வந்து ஓங்கி அலறஞ்சோன பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோக்கு கால் பண்ணிடுவாரு. ஹீரோக்கு கால் பண்ணி என்ன ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான் ஒருத்தன் அப்படின்னோனே, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப உடனே வருவாரு. வந்துட்டு உன்ன அரைஞ்சவனோட கை எடுக்கணுமா, கார் எடுக்கணுமா, இல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவ தான் அந்த மாரி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ திரும்பி பார்ப்பாரு. திரும்பி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்த்த உடனேயே அவர் அப்படியே இதாயிடுவாரு. பார்த்துட்டு உடனே என்ன அடிடா மச்சான்னு சொல்லும்போது, ஹீரோ ஃப்ரெண்டுக்கே ஒரு அடி விழும். விழுந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அழகான பொண்ணுங்கள வந்து கண் தாண்ட அடிக்கணும். அவங்கள அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்னன்னு பிரச்சனை கேட்கும்போது, சார் உங்கள பார்த்தா நல்லவங்க மாரி தெரியுறீங்க. இவன் என் வண்டிய திருடிட்டு வந்தான் இந்த கும்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சாவிய குடு அப்படின்னு குடுக்க மாட்டேன்றவன வலுக்கட்டாயமா அவர்ட்ட இருந்து புடுங்கி இவங்கள்ட்ட அந்த வண்டிய குடுப்பாரு. அவரும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போகும்போது, அவர் ஃப்ரெண்ட் திட்டும்போது பார்த்தீங்கன்னா, என்ன
நம்பர் நோட் பண்ணிக்கங்க. நாளை பின்ன இவன் பிரச்சனை பண்ணானா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வரும். கால் வந்தோனே பார்த்தீங்கன்னா, இவங்களோட வண்டிய யார் வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்களோ, அவர புடிச்சிருப்பாங்க. புடிச்சிட்டு இந்தாம்மா உன் வண்டிய திருடனவன் ஒத்துக்கிட்டான். அந்த உன் வண்டி கிடைச்சிருச்சுனோனே, என் வண்டி நேத்தே கிடைச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது, உடனே என்னடா அந்த பொண்ணு அப்படி சொல்லுதுன்னு கேட்கும்போது, அந்த திருடன் என்ன சொல்லுவானா, ஏ லூசு உன்ட்ட தான் வண்டிய திருடினேன். கோவில்ல பூஜை பண்ண எடுத்துட்டு போனியே நான் தானே திருடினேன். நானே ஒத்துக்கிறேன். இல்ல இல்லங்கிற அப்படின்னோனே பார்த்தீங்கன்னா, அப்பதான் இவங்களுக்கு இதுதான் நம்ம வண்டி அப்படின்னு சொல்லி தெரியும். உடனே இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி டக்குன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி வண்டி கிடைச்சிருச்சு. ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து வேக வேகமா அடுத்த செகண்ட்ல ஓடி வருவாரு. வந்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் இப்ப பேசிட்டு நான் தப்பா நடந்துக்கிட்டேன். சாரி. அதாவது இது என் வண்டி நினைச்சுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எனக்காக நீங்க உங்க வண்டியவே தூக்கி குடுத்துட்டு உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே அவர் ஃப்ரெண்ட பார்த்து, "டேய் மச்சான் காணாம போன வண்டி கிடைச்சிருச்சுடா" அப்படின்னோனே, "என் வண்டி எப்படா காண போச்சு? நீ தானடா வாங்கி குடுத்த" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. ஆக்சுவலா பார்த்தா இது அவரோட வண்டி தான். அவர் புதுசா வாங்கியிருப்பாரு. அத ஹீரோயின் கேட்கறாங்கன்னு இவரு தான் இப்படி புடுங்கி குடுத்துருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்லயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "என் ஃபோன் எப்பவுமே ஆன்ல தான் இருக்கும். நீங்க எப்ப வேணா கால் பண்ணுங்க" அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. இவன் யார்ரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் இப்ப சூரி இருக்காருல்ல, அவரோட மொற பொண்ணா தான் இவங்க இருப்பாங்க. ஓ! அந்த பொண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இப்ப அவன் ஆவுன்னா எதிரியாச்சுன உடனே எதிரி வந்து மோசமானவன் வந்தா பரவாயில்ல. இவன் காமெடியா இருக்கானே, அப்ப காமெடி ரூட்ல போய் அவன வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோயின் வந்து மார்க்கெட்டுக்கு வருவாங்க. இந்த ஆப்பிள் என்ன விலைன்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் ரவுடிங்கலாம் வருவாங்க. வந்துட்டு ஒரு ஆப்பிள விலை கேட்குது அப்படின்னு சொன்னோனே, இது அவ்வளோ பெரிய காமெடி இல்லன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆரஞ்சு என்ன விலைன்னு கேட்கும்போது 50 கிலோ ஆரஞ்சே ஒரு 50 கிலோ ஆரஞ்சே வந்து ஆரஞ்ச பேசுது பாருடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே கைய பிடிச்சு இழுத்து ஹீரோயின்ட்ட சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ அங்க தான் இருப்பாரு. போய் சண்டை போடலாம்னு நினைக்கும் போதே பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப சூரிய இருக்கார்ல அவர் வந்துருவாரு. அதுவும் அப்படியே ஒத்த கால மேல தூக்கிட்டு ஒத்த கால கீழ வச்சுட்டு அப்படியே ஸ்டைலா நின்னுகிட்டு எல்லாரையும் போட்டு அப்படியே பந்தாடுவாரு. இப்ப ஹீரோ வந்து அடிக்கலான்னு போன இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாரு. என்னமோ தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சிட்டே இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பயங்கரமா அடிப்பாங்க. அடி வாங்கின ஒருத்தர புடிச்சு இப்ப ஹீரோ கேட்பாரு. இவ்ளோ ஜிம் பாடிஸா இருக்கீங்க. எதுக்கு அவன்ட்ட அடி வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் எங்க குரு. எங்களுக்குள்ள இது ஒரு ஒப்பந்தம். அதாவது அந்த பொண்ணு போற இடத்துக்குலாம் நாங்க போய் வம்பு வளப்போம். அப்ப அவர் வந்து எங்கள அடிக்கிற மாரி அடிச்சு, காப்பாத்துற மாரி காப்பாத்தி, அந்த பொண்ணு முன்னாடி சீன் போடுவாரு. இதான் எங்களுக்குள்ள வேற ஓ! அப்படியா சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ எல்லாத்தையும் கேட்டு வச்சுப்பாரு. இப்ப இதுக்கு இடையில ஹீரோயின் வேற கேட்பாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி மாமா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு பிரச்சனைனா யார் வேணாலும் போலாம். ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைனா இந்த மாமா கண்டிப்பா அந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பயங்கரமா ஃபைட் பண்ணி முடிச்சிருவாரு. ஹீரோயினையும் இப்ப காப்பாத்தி அனுப்பி விட்டுருவாரு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்துட்டு இப்ப ஹீரோ வந்து சூரி இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு வருவாரு. எதுக்காகன்னா, அவங்களும் இவங்களும் சொந்தக்காரவங்க தான். ஆனா இது ஒரு சில அதாவது யார் தேர்தல் நிக்கிறதுன்ற மாரி குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன கலாட்டாலாம் ஓடிட்டு இருக்கும். அதனால பிரிஞ்சிருப்பாங்க. சரி இப்ப ஹீரோக்கு வேற அந்த பொண்ணு வேற அங்க இருக்கா. அதனால அதாவது ஹீரோயின் அங்க இருக்கனால போய் இப்ப சேர்ந்துடலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, இங்க பழத்தட்டோட வருவாரு. இங்க யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரு மாரி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ நெறைய வசனங்கள் பேசுவாரு. அந்த தாத்தாட்ட போய் சொல்லுவாரு. தாத்தா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கதை சொல்ல சொன்னேன். அதுக்கு நீ என்ன கதை சொன்ன? ஒரு நாள் வந்து டெய்லி நிலா கதை சொல்லுவ. ஒரு நாள் நிலா வரவே இல்ல. அந்த 3 எங்க நான் கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன தாத்தா? 3 ஹனிமூன் போயிடுச்சு. நீ சொன்னீல அப்படின்னு உடனே சூரிக்கு செம்ம கோவம் வரும். 3க்கே ஹனிமூனா? அந்த வயசுல நீ இந்த மாரி கதையெல்லாம் அவனுக்கு சொல்லியிருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மேல கோவப்படுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து பேசுற பேச்ச பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்துல எல்லாரும் கண்ணீர் சிந்தி சிந்தி கதறி கதறி அழ ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாதிரிலாம் எந்த விஷயத்தையும் நான் இன்னும் மறக்கவே இல்ல. உங்களோட உறவா இருக்கணும்னு தான் நான் திரும்ப வந்துட்டேன். அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் ஒரு மாரி ஆயிடும். எல்லாரும் அழுதுட்டே இருப்பாங்க. இப்ப எதுக்காக எல்லாரும் அழறீங்க? எல்லாரும் வாய மூடுங்க அப்படின்ற மாரி இவர் கோவமா கொப்பளிச்சிட்டு இருப்பாரு. மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ ஏத்துப்பாங்க. சூரி மட்டும் ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, என் குடும்பம் உன்னை ஏத்துக்கல. என் தாத்தா நீ வந்து தத்து எடுத்துக்கலாம். என் பாட்டி கூட நீ வந்து விளையாடலாம். ஆனா நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, வரப்போற எலக்ஷன்ல அதாவது சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும்ல, அதுல நீ எனக்கு எதிரா நின்னு போட்டி போட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணா தான் நான் வந்து செய்வேன். ஏன்னா ஆதாயம் இல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுவாரு. சத்தியமா உனக்கு எதிரா நான் நிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு இவர் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அப்ப இனிமே நீ தான்டா என் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன். அப்படியே வீட்டையும் சுத்தி பார்த்துட்டேன் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்து வீட்ட சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் கண்ணு ஃபுல்லா ஹீரோயின தான் தேடிட்டு இருக்கும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து அதான் படத்துலலாம் ஹீரோயினுங்க வந்துட்டு சுத்தி சுத்தி விளையாடிட்டு தானே இருப்பாங்க. உண்மையிலேயே தானே அம்மி அரைச்சுக்கிட்டு பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கும். அதெல்லாம் அப்ப இப்ப உள்ளவங்களும் வேலை பார்க்க தான் செய்றாங்க. அதோட இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இவரு ஹீரோயின பார்க்க சுத்தி சுத்தி வருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அவங்க ஓடி வந்தவங்க பார்த்தீங்கன்னா, படியில அப்படியே அவர் மேல ஸ்லிப் ஆகுற மாரி போனோனே ஒரு கேட்ச் பிடிச்சிரும். பிடிச்ச உடனே சூரி வந்து பார்த்துட்டு அவருக்கு 2 தலையில கொம்பே முளைச்சு பின்னாடி ஒரு வாலும் முளைச்சிரும். விட்டுடான்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, விட்டா விழுந்துருவாங்கன்னோனே விட்றா அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நேரா புடிச்சிட்டு இருந்தவங்க நேரா போய் 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ற மாரி ஆயிடும். அதோட பார்த்தீங்கன்னா, இவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துரும். அதோட அங்கிருந்து சமாதானம் ஆகி வந்துருவாரு. அப்புறம் என்ன சொல்வாருன்னா, இனிமே நீ நீ என் ஃப்ரெண்டா இரு. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா இனிமே நீ என்ன பார்க்கணும் அப்படின்னா, கட்சி ஆஃபீஸ் வா. அங்க பார்க்கலாம். அத தவிர்த்து நீ வீட்டுக்கு வர்றதோ, என் முறப்பனோட பேசுறதோ, கொல்றதோ இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிருவாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவரும் அமைதியா இருந்துப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா 2 பேரும் இப்ப பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு இடத்துக்கு இவர பார்க்கறதா இருந்தா வர சொன்னார்ல, அந்த இடத்துக்கு தான் ஹீரோ வந்து பார்க்க வந்திருப்பாரு. அப்ப வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வந்து அத கவனிச்சிருவாங்க. டக்குனு கண்ண மூடிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணாமூச்சி விளையாடுற மாரி விளையாடிட்டு ஹீரோ போய் கட்டி பிடிச்சிருவாங்க. உடனே சூரி வந்து எதுக்காக அவர கட்டி பிடிச்சு கேட்கும்போது, நான் அந்த பசங்களோட நினைக்கும்போது, உடனே அந்த பையன கூப்பிட்டு காட்டுவார். இவனோட ஹைட் எங்க இருக்கு? இவனோட ஹைட் எங்க இருக்கு? அப்படின்னு என்ன பண்ண வேணும்னே ஒரு ஒண்ணு கேட்பாங்க. இல்ல செல்லக்குட்டி, அப்ப வீட்ல எல்லாரும் என்ன பேசுவாங்க? எப்படி வளர்த்துருக்காங்க? அப்படி இப்படின்னு பேசுவாங்கல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்துட்டு அந்த கிணறு இருக்கும்ல, அதுல போய் குதிச்சிருவான். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாரி சத்தம் கேட்டுட்டு
இருக்க உடனே ஹீரோவும் வேகமா போய் காப்பாத்த போவார். பாதியிலே நின்றுவாரு பார்த்தீங்கன்னா, அவர ஓவர்டேக் பண்ணி அந்த சூரி வந்து அதுல விழுந்து குதிச்சு, அங்கருந்து அந்த பையன காப்பாத்திட்டு வந்தோனே பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்துட்டு என்ன பண்ணுவான், எந்திரிச்சு வந்து அவரையே பயங்கரமா திட்டுவான். "எதுக்குடா திட்டுறன்னு?" கேட்கும்போது, "நான் உள்நீச்சல் பழகிட்டு இருந்தேன். எதுக்குடா என்ன தூக்கிட்டு வந்தேன்ற?" மாரி கேட்கும்போது, "சரி, சரி இந்த காச வச்சுக்க. வெளிய எதுவும் சொல்லாதன்னோனே." அப்படியே அந்த பையன் திட்டிட்டும் போயிருவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வருவாங்க. "நீங்க தானே காப்பாத்த போனீங்க. அப்புறம் ஏன் நின்னுட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவர் டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, "எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுங்க." அப்படின்னோனே, உடனே இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அடுத்தவங்கள காப்பாத்துறதுக்கு கூட வேண்டாம். உங்கள காப்பாத்திக்கிறதுக்காவது நீங்க நீச்சல் பழகணும்ல." அப்படின்னு சொல்லி, "எனக்கு இந்த வயசுல யாருங்க நீச்சல் கத்துக் குடுக்க போறா?" அப்படின்னோனே, "நான் கத்துக் குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளதான். இப்ப அடுத்த கிளாஸ்லேருந்து ஹீரோக்கு நீச்சல் கத்துக் குடுக்குறேன்ற பேர்ல இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இவரு சூர்யா என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஹீரோவ அப்படியே விட்டா அவன் வந்து ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவ ஒரு கயிற கட்டி அவர் கரையில உட்காந்து புடிச்சுப்பாரு. இவங்க அவருக்கு நீச்சல் கத்துக் குடுக்குற உள்நீச்சல், வெளிநீச்சல் இஷ்டத்துக்கு கத்துக் குடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவர் கயிறையே அவுத்துட்டு 2 பேரும் போய் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வருவாங்க. நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாவே போயிட்டு இருக்கு அந்த சீனெல்லாம். அவள என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாரி அவருக்கு பயங்கர கோவமா வந்துட்டே இருக்கும். "நீ மட்டும் எப்படி இவள கரெக்ட் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, சூர்யா என்ன கேட்பாருன்னா, "உண்மைய சொல்லு. உனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "தெரியுமே." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. "அப்ப எதுக்குடா அவகிட்ட தெரியாதுன்னு சொன்னேன்னு?" கேட்கும்போது, சில விஷயங்கள் வந்து பொண்ணுங்களுக்கு தெரியும்னு சொல்றத விட தெரியாதுன்னு சொன்னா தான் ரொம்ப பிடிக்கும்னோனே, "அப்படியா? இத நான் நோட் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிப்பாரு. இப்ப திரும்பவும் இவரு வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடிட்டு இப்ப நேரா இவர ஹீரோவ பார்ப்பாங்க. பார்த்துட்டு இப்ப சூரி கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, "மாமா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு?" சொல்லி கேட்கும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, தெரியாதுன்னு சொன்னா தானே பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாதே சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னோனே, "உங்களுக்கு தெரியுமான்னு?" சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கும்போது, தெரியும்னோனே, "அப்ப வாங்க எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக் குடுங்க." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் தலையில கொம்பு முளைச்சிரும். உடனே அவர் சைக்கிள் ஓட்ட போவாரு. "நீ தானே தெரியாதுன்னு சொன்னா பிடிக்கும்னு சொன்ன. இப்ப எதுக்கு நீ தெரியும்னு சொன்னேன்னு?" கேட்கும்போது, சில நேரங்கள்ல பொண்ணுங்களுக்கு தெரியாத விஷயத்த தெரியும்னு சொன்னா தான் பிடிக்கும் அப்படின்ற மாரி சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இப்ப சைக்கிள் ஓட்டுறதுக்கும் காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, அங்க தொடுறதும், இங்க தொடுறதும் பார்த்து இவர பயங்கரமா வெறியேத்திட்டே இருப்பாரு. திரும்பி நின்னுகிட்டு அவரு அப்படியே கோவம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாரு. இவங்க 2 பேரும் ஒரு பக்கமா சைக்கிள் ஓட்டிட்டே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உன்ன லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றன்ற மாரி மாறி மாறி பேசிக்கிட்டு ஒரு பாட்டையே முடிச்சுட்டு வந்துருவாங்க. இப்ப இந்த பாட்டு முடிச்ச உடனேயே பார்த்தீங்கன்னா, இப்ப சூரி வந்து வந்துட்டு இருப்பாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஃபிகரா அடுத்த ஒரு ஹீரோயின் வந்துருவாங்க. அதாவது திரிஷா வருவாங்க. திரிஷாவ பார்த்தோனே இவருக்கு பயங்கரமா அந்த லவ் சிம்பல்லாம் பறக்க ஆரம்பிச்சுரும். பார்த்தா இப்ப அவங்களோட கார் வந்து வேலை செய்யாம இருக்கும். உடனே நான் இது என்ன காரா இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. சரி இத சரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு அவங்களலாம் கூட்டிட்டு போயிருவாரு. கூட்டிட்டு போனோனே பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு அவர் திரிஷாக்கு வந்து இப்ப கல்யாணமா இருக்கும். அந்த கல்யாணத்துக்காக இப்ப ஊரே வெல்கம் பண்ண வந்திருப்பாங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஊரே கூடி வந்து திருவிழா மாரி கல்யாணத்த நல்லபடியா நடத்தி வச்சுர்றோம். அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நாய்க்குட்டிய திரிஷா ரொம்ப பிரியமா வச்சிருப்பாங்க. அந்த நாய்க்குட்டி வந்து இப்ப சூரி கிட்ட கிடைக்கும். இத வச்சே அவள கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டிய தூக்கிட்டு வேக வேகமா ஹீரோயின் கிட்ட வருவாரு. வந்து உங்க நாய்க்குட்டி அங்க வெளிய வந்துருச்சு. நான் தாங்க கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன். அச்சச்சோ! அப்படியான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பதறி போய் வாங்குவாங்க. கையில ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சிருப்பாங்க. அத சூரி கிட்ட குடுப்பாங்க. எதுவும் சாப்பிடுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க எது குடுத்தாலும் ஓகேன்னோனே சரின்ட்டு அவங்க போவாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இவரு ஒரு கையில நாய்க்குட்டியும், இன்னொரு கையில பிஸ்கட்டையும் வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அதோட இப்ப ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா, "நீ ஏன் அத்தை பொண்ண கரெக்ட் பண்றதுக்கு 1 வாரம் எடுத்துக்கிட்ட? நான் உன் அத்தை பொண்ண கரெக்ட் பண்ணா ஒரே நாள் போதும் எனக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "சரி, சரி எனக்கு அந்த பிஸ்கெட்டாவது ஒண்ணு குடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதெல்லாம் தர முடியாது. இதெல்லாம் லவ் சிம்பல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோயின் இங்க வருவாங்க. "அந்த பிஸ்கெட் எதுக்கு சாப்பிடுறீங்கன்னு?" சொல்லி கேட்கும்போது, "நீங்க தானே குடுத்தீங்கன்னு" சொல்லி சூரி சொல்வாரு. "இது நாய் சாப்பிடுற பிஸ்கெட். நாய்க்கு போடுற பிஸ்கெட்ன்னு" பார்த்தீங்கன்னா, உடனே ஹீரோ வந்து இந்த பிஸ்கட் சாப்பிட்டா வாயில நுர தள்ளிருமே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவருக்கு வாயில நுர தள்ளிட்டே இருக்கும். அதோட அது முடிஞ்சு இப்ப 2 பேரும் இங்க மீட் பண்ணுவாங்க. என்னான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "நீ அத்தை பொண்ண கரெக்ட் பண்ணிட்ட. நான் உன் அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு" சொல்லி சொல்லுவாரு. அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுடா அப்படின்னோனே, "கல்யாணமே ஆனாலும் பரவால்ல. நான் அவள தான் கல்யாணம் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி இவரு சொல்லுவாரு. அதெல்லாம் நான் என்னால ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ சொல்லுவாரு. "நீ அவள நினைக்கிறேன்னு தெரிஞ்சா அவ வந்து உயிரோட இருக்க மாட்டா" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "அவ தான் எனக்கு வேணும். அவ வரலன்னு வச்சுக்கயேன், அதாவது அவ எனக்கு இல்ல அப்டின்னா, என் உயிர குடுத்தாவது உங்க 2 பேர் காதலையும் நான் பிரிச்சே தீருவேன் அப்டின்ற மாரி சொல்லும்போது, சரி, சரி விடு நீ எதுக்கு டென்ஷன் ஆவுற? நாளைக்கே நம்ம 2 பேரும் சென்னைக்கு போறோம். சென்னைக்கு போய் அந்த மாப்பிள்ளைட்ட போய் டைரக்ட்டா பேசி இந்த கல்யாணத்த நிறுத்துறோம். உனக்கு அந்த பொண்ண கட்டி வைக்கிறேன் அப்டின்ற மாரி ஹீரோ சொன்னோனே, நம்ம 2 பேரும் ஹக் பண்ணிக்கலாமா? நீ தான் என்னோட உயிர் நண்பன் சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு, அப்டியே சந்தோஷமா இப்ப கிளம்பி சென்னைக்கு வர ஆரம்பிச்சுருவாங்க. சென்னைக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, அதாவது திரிஷாக்கு பார்த்த மாப்பிள வந்து போலீஸா தான் இருப்பாரு. அவர வந்து பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் கோவிலுக்கு போயிருக்காருன்னு தகவல் தெரிஞ்சு கோவிலுக்கு வரலாம். வந்தோனே அவர அட்டாக் பண்ணிரலாம் அப்டின்றதுக்காக ஹீரோ ஐடியாலாம் குடுத்தோனே, இவரும் அதே மாரியே வருவாரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, இப்படியே போனாலாம் சரி வராது அப்டின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மஞ்சள் அதெல்லாம் பூசி விட்டு, திருப்பாச்சி விஜய் மாரியே இருக்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இது யாராவது கேட்டா சிரிப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சரி இப்போ போ அப்டின்னோனே போவாரு. போம்போது பார்த்தீங்கன்னா, அங்க அலகு குத்திட்டு இருப்பாங்க. இவர் போய் உள்ள போய் விழுந்தோனே அவருக்கும் குத்திருவாங்க. வந்து இவர் ஹீரோட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, "எதுக்குடா நீ இந்த வேலைய போம்போது எதுக்குடா அலகு குத்திட்டு வந்தன்னு?" கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "நான் எங்கடா குத்துனேன்? அவனுங்கலாம் குத்தி விட்டாய்ங்க" அப்டின்ற மாரி சொல்லுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப திரும்பவும் இவர ஃபாலோ பண்ணிட்டே போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்குள்ள அவரு போவாரு. அங்க பார்த்தீங்கன்னா 4, 5 பேர வச்சுட்டு டமால், டமால், டமால்னு சுட்டுக்கிட்டு இருப்பாரு. அத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்துட்டு அங்கேயே ஒரு பாத்ரூமே போயிடுவாரு. அந்த அளவுக்கு இவரு பயந்துருவாரு. இப்ப 2 பேரும் நேரா வந்து ஸ்டேஷனுக்கே வருவாங்க. வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் அங்க நின்னுட்டு இருப்பாங்க. "யார்யா அவங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதோ கம்ப்ளைண்ட் குடுக்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதுதானேன்னு சொல்லிட்டு மாப்பிள கேட்பாரு. "கம்ப்ளைண்ட்டே உங்க மேல தான் சார் குடுக்க வந்திருக்காங்கன்னோனே, கம்ப்ளைண்ட் என் மேலயா? உள்ள வர சொல்லியா அவனுங்கள?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதோட இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப உள்ள வருவாங்க. சூரி வந்து நார்மலா தான் வருவாரு. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீ வந்துட்டு நீ ரொம்ப தைரியமானவன் காட்டுறதுக்கு
மூஞ்சில உன் தைரியம் தெரியல. அதனால உன் தோற்றத்துல வந்து நீ ரொம்ப தைரியமானவன் அப்படின்னு காட்டுறதுக்காக சட்டை பட்டனெல்லாம் கழட்டி விடு. இந்த கையெல்லாம் நல்லா சுருட்டி விடு. நல்லா அப்படி வெறப்பா வா அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அவருடைய வெறப்பா வந்துகிட்டு இருப்பாரு. டக்குனு ஒரு போலீஸ்கார் வந்து ஓங்கி ஒரு அறைய போடுவாரு. "என்ன கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது இவ்ளோ தெனாட்டா வருவியா? பட்டன போட்றா" அப்படின்னு சொல்லிட்டு, "சார் உன் கூட தானே வராரு. எவ்வளோ டீசென்ட்டா வராருன்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ அதுக்குள்ள டக் இன் பண்ணி ஃபுல்லா பட்டன போட்டு நல்லா நீட்டா வருவாரு. இந்த வேலையெல்லாம் இவன் எப்ப பண்ணான்? அப்படின்ற மாரிலாம் அவர் நெனச்சுப்பாரு. அதோட இப்ப 2 பேரையும் உள்ள கூப்பிட்டு வச்சு, "என்னய்யா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு உடனே டக்குனு ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, அதாவது அவர் ஃபர்ஸ்ட்டு உட்காரவே மாட்டாரு. ஏன்னா இவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கும்போதே வந்து அவர் கன்ன தான் எடுத்து வச்சு தொடச்சிட்டு இருப்பாரு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு சீட்ல உட்கார்ந்திருப்பாரு. ஆனா சூர்யா பார்த்தீங்கன்னா, அவர் சீட்ல உட்காராம ஹீரோவோட மடியில போய் உட்கார வருவாரு. அவர புடிச்சு தள்ளி விட்டோம்னா, அவர் சீட்ல போய் உட்காந்துருவாரு. "என்னய்யா பிரச்சனை உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரு. அதுக்கு டக்குனு அவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் ஹீரோ டக்குனு சொல்லுவாரு, "சார் இவன் உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்கான் சார்" அப்படின்னு சொல்லி உடனே சூரி ஒரு கன்ன கையில வச்சுட்டு இருக்கும்போது, "என்னடா கோர்த்து விடுற?" அப்படின்ற மாரி கேட்பாரு. "இரு மச்சான் உண்மைய தானே சொல்றான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. அதோட அப்புறம் எனக்கு புரியலையே அப்படின்னோனே, உடனே இப்ப சூரி பேச ஆரம்பிப்பாரு. "என் அத்தன் பொண்ண இவன் லவ் பண்றான். இவன் அத்தன் பொண்ண நான் லவ் பண்றேன். இப்ப நான் லவ் பண்ற பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிட்டா, அப்ப நான் யார சார் கல்யாணம் பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பேரும் சரி அப்படியா சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டு, பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து குடுத்து, இனிமே உங்கள நான் பார்க்கவே கூடாது கிளம்பி போங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேரும் கிளம்பி போமாட்டோம்ன்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதோட இப்ப பூவா தலைய போட்டு பார்ப்போம். யாருக்கு பூ வருதோ அவங்க தான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது சூரிக்கு தான் வரும். அப்ப இனிமே நீங்க போயிருங்கன்னு சொல்லும்போது பூவா தலைய போட்டு பார்க்குறேன். உன்ன சுட போறேன்ட்டு மிரட்டும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஓடலான்னு சொல்லிட்டு ஓடும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வேற ஒரு வேலையா வந்து அங்க இது பண்ணிட்டு இருப்பாரு. இவனும் சாகல 2 பேரும் பயந்து கண்ண மூடிட்டு தொறந்து பார்ப்பாங்க. 2 பேருமே உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு பஸ் எடுக்கிறதுக்கு. அதுக்குள்ள இப்ப சூரி 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினோனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து சத்தம் போடுவாரு. "என்னடா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடிச்சு அனுப்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் உள்ள "நீ வந்துரு மச்சான் நான் போய் பஸ்ல இடம் பிடிச்சர்றேன்னு" சொல்லி உள்ள வந்து உட்கார்ந்திருப்பாரு. அதுக்குள்ள இவர அடிச்சு துவச்சு இப்ப உள்ள அனுப்புவாங்க. உள்ள அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரன்லாம் பஸ்ஸுக்குள்ள வரும். "போயா வெளிய வெளிய" "நான் தான்டா" அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ தான் எதுவுமே பண்ணலையேடா" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டே இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா எதுவுமே செய்ய முடியல அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப திரிஷாக்கு கல்யாண நேரமும் வந்துரும். சரின்னு சொல்லிட்டு இப்ப மாப்பிள்ளைக்கு இருக்காருல்ல, அதாவது ஹீரோ வந்துட்டு வரவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருப்பாரு. இவர பார்த்தீங்கன்னா, "நீ எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்ப வேற ஒருத்தர் கட்டி வைக்க பார்க்குறேன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. "உன்னெல்லாம் சரி வருமா? போடா! நீ தொண மாப்பிள்ளையா இருக்க கூட லாயக்கு இல்லன்ற" மாரி ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, அங்க ஹீரோயின் வருவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு, கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து மாப்பிள்ளையா வந்து உட்காருவாரு. "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சற்று நேரத்திற்கு முன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதாவது திரிஷாக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் தான் கல்யாணமா நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. அவர் தான் மாப்பிள்ளை வந்து உட்கார வந்திருப்பாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, சில போலீஸ்காரங்களும் வந்திருப்பாங்க. வந்துட்டு மாப்பிள்ளைய கூட்டு போவாங்க. தனியா கூட்டு போய் சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மாப்பிள்ளை வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணியிருப்பாரு. அதாவது போலீஸ்காரர் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருப்பாரு. அதனால அவர அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்க. கல்யாண நேரத்தில இப்படி பண்றீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட வாழ்க்கை அப்படி இப்படின்னு பொண்ணோட அப்பா பேசும்போது, அவர் பண்ண தண்டனைக்கு அதாவது தப்புக்கு வந்து தண்டனை வந்து பெருசா கூட இருக்கலாம். 15 வருஷம் கூட வெளிய வர முடியாத மாரி கூட இருக்கலாம். அதனால இது கல்யாணம் நின்னதே சந்தோஷப்படுங்கன்னோனே, இப்போ பொண்ணோட அப்பா அதாவது திரிஷாவோட அவங்க அப்பா வந்துட்டு ராதா ரவி இருப்பார்ல, அவர் ரொம்ப அழ ஆரம்பிச்சுருவாரு. மாப்பிள்ளை வந்து நல்லா படிச்சவன், நல்ல வேலையில இருக்கானான்னு பார்த்தேனே தவிர நல்லவனான்னு பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாரு. உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ உடனே ஊரே கூட்டி வந்திருக்குல, இந்த ஊரே உனக்கு சப்போர்ட்டா இருக்கு. உனக்கு இந்த ஊர்ல எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி இப்பவே கல்யாணத்த பண்ணி வைக்கிறோன்னோனே, நீ கவலைப்படுற? என் தங்கச்சி பொண்ணு அவ அதாவது பிரபு இருக்கார்ல, ஹீரோவோட அப்பாவா அவர் இருப்பாரு. அவரோட தங்கச்சி பொண்ணு தான் திரிஷா. என் தங்கச்சி பொண்ண வந்து நானே வந்து என் வீட்டு மருமகளா எடுத்துக்கிறேன். என் பையன் சொல்ல வந்து தட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஹீரோக்கு ஒரு வழியே இருக்காது. அதனால இப்ப வந்து தாலி கட்டுற மாரி ஆயிருக்கும். அதனால அவரும் தாலி கட்டிருவாரு அவங்க அப்பாவோட வார்த்தைக்கு மதிச்சு. இந்த இடத்துல என்னோட சொந்த கருத்துன்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மாக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனா ஒரு பொண்ணோட மனசுல ஆசை வளர்த்துட்டோம் அப்படின்னா, அத வந்து அதுவும் தப்பு தானே. அந்த எதிர்பார்ப்பு அங்க குடுத்துட்டு நீங்க இங்க வந்து அதாவது அப்பா, அம்மாக்கு நல்ல பேர் எடுக்கிறது வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு உங்கள நம்பி இருக்கும்போது அத கைவிட்டு வர்றது தப்பு தான். சரிங்களா? அப்படின்றது எனக்கு தோணுது. வந்து அப்பா, அம்மாவா இருந்தாலும், நீங்க இப்ப லவ் பண்ற ஒரு பொண்ணு வந்து உங்களோட லைஃப் பார்ட்னரா அவங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. ஸோ உங்க லைஃபே அவங்க தான்னும்போது, இந்த மாரி ஒரு தப்பு நடக்காம இருக்கிறது நல்லதா இருக்கும். ஸோ நான் சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்ப கதைக்குள்ள போலாம். இப்ப கல்யாணம் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா, இவர் ஃபோன் மேல ஃபோன போட்டு இப்ப சூர்யா வந்து வர சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்திருப்பாரு. இப்ப என்னடா பிரச்சனை? இத்தன ஃபோன் போட்டு வர சொன்னேன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆச்சுடா எதுடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் நைட்ட தவிர எல்லாத்தையும் சொல்லு அப்படின்றவர் ரொம்ப சலிச்சுப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்தே சொல்றேன்டான்னோனே, சரி சொல்லுன்னு கேட்பாரு. இவர் மாப்பிள்ளை ரெடியா உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வேலை செய்றவங்க வருவாங்க. வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் சாரி ஒரு மாரி கவர் பண்ணிக்கிட்டே சொல்லுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கா, நீங்க தூங்குவீங்களா அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சொல்லிட்டாடா அப்படின்னு சொல்லுவாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா, காலையில காஃபி போட்டு ஹீரோயின் கொண்டு வருவாங்க. நம்ம 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் நல்ல டைம் எடுத்து அந்த காஃபி விளம்பரத்துக்கு வர மாதிரி, அந்த மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவரும் ஓகேன்ட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்ப வந்து இவங்கள பார்த்தீங்கன்னா, இவங்க பாத்ரூம் போம்போது பார்த்தீங்கன்னா, அங்கேயே கீழ விழுந்துருவாங்க. கீழ விழுந்துட்டு யார் இங்க தண்ணி ஊத்துன்னு கேட்கும்போது, நான் தான் தண்ணி ஊத்துறேன்னு சொல்லுவாரு. இதுல போயிட்டு யாராவது தண்ணி ஊத்துவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்க ஊர்லலாம் பாத்ரூம் போயிட்டு வந்தா கால கழுவிட்டு தானே உள்ள வருவோம்னு சொன்னோனே, இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. இங்க தண்ணி அடிச்சு இங்க இது பண்ணா ஆனா எந்த பாத்ரூமா இருந்தாலும் கால கழுவாம எப்படி வீட்டுக்குள்ள வர முடியும்? அது ஒண்ணும் புரியல எனக்கு. அதோட சரின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, "இன்னும் 2 சொல்லிக் குடுத்தா சரி மாப்பிள, 1க்கு போறதெல்லாம் சொல்லிக் குடுக்குறா மாப்பிள"
மாப்பிள அப்படின்னு சொல்லுவாரு. இவருக்கு வெறி தாங்காது. அவருக்கும் பயங்கர கோவம் வரும். இப்படிலாமா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தோம்னா, ராகுலுக்கு வந்து இத வச்சுருங்க. ராகுல் பசி தாங்க மாட்டான். ராகுலுக்கு சாப்பாடு வச்சா ராகுல வெளிய கூட்டு போங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ராகுலுக்கு சாப்பாடு வை, ராகுலுக்கு சாப்பாடு வைன்னு சொல்றாளே, கட்டின புருஷனுக்கு சாப்பாடு எட்டுனாலடா அவ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாரு. இதோட பார்த்தீங்கன்னா, இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, நைட் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கள கூட்டு வந்து வீட்டுக்குள்ள அதாவது செக்யூரிட்டி அவங்களலாம் வீட்டுக்குள்ள கூட்டு வந்து விளையாடிட்டு இருப்பாரு. ஹீரோயின பார்த்தோன்னே வெளிய ஓடிருவாங்க. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் சமைச்சுறேன்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நான் சமைச்சுட்டேன் அப்படின்னுவாரு. என்ன சமைச்சீங்க? மீன் சமைச்சேன்னோனே, மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வந்து கேட்கும்போது, இல்ல இல்ல நீ தான் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள மீன போட்டு வளர்த்துட்டு இருந்தியா? நல்லா டேஸ்ட்டா இருக்கணும்னு அது வாஸ்து மீன் அதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் சண்டை வந்துரும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு என்ன மீன் தானே பிரச்சனை. நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அந்த மீன் தொட்டிக்குள்ள ஃபுல்லா வாள மீன கொண்டு வந்து போட்டுருவாரு. வாஸ்து மீனுக்கு பதிலா வாள மீன கொண்டு வந்து போட்டுருவாரு. அதோட 2 பேருக்கும் அடிபுடி சண்டையா இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் சொல்றதுக்கு தான் இப்ப சூர்யா இவர் வர சொல்லியிருக்காரு. இப்ப இவர் தங்கி ஆகணும். இப்ப வீட்டுக்கு கூட்டு வருவாரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவர தங்கவே விடமாட்டாங்க. அந்த ரூம்ல நான் இருக்கேன். இந்த ரூம்ல நீங்க இருக்கீங்க. அப்ப எங்க தான் அவன தங்க வைக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹால் சும்மா தானே இருக்கணும். ஹால்ல ராகுல் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹால்ல அவனும் ஒரு பக்கமா இருந்துக்கட்டுமே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவனோட டிசீஸ் ஏதாவது ராகுலுக்கு பரவிடுச்சுனா என்ன செய்ய முடியும்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடமே குடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இவர் வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, சூர்யா எல்லாத்தையும் கேட்டுருவாரு. மச்சான் எல்லாத்தையும் கேட்டியாடான்னு சொல்லி கேட்கும்போது, ராகுல்னு வேற ஏதாவது பையன் இருக்கானடா அப்படின்னு சொல்லி, ராகுல்னா நாய்டா அப்படின்னு சொல்லி சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அவருக்கு செம்ம கோவம் வந்துரும். டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, உன் பொண்டாட்டிக்கு என்ன பார்த்தா வாமிட்டா வருதாமே, நான் என்ன பறவை காய்ச்சல் வந்த பன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதோட எதுக்குடா அவள அப்படிலாம் சொல்றா? ஒரு நாய்க்குள்ள மரியாதை கூட எனக்கு குடுக்க மாட்டாளா? அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, இதே அபார்ட்மெண்ட்ல உன்ன நான் தங்க வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, கீழ செக்யூரிட்டி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாரு. அவர் ஒரு சின்ன மோட்டர் ரூம் ஒண்ணு வச்சிருப்பாரு. அந்த மோட்டர் ரூம்ல நீங்க தங்கிக்கங்க. காலையில மோட்டர் போடுவோம். நைட்ல மோட்டர் போடுவோம். நடுஜாமத்துல 2 டூ 3 மணி வரைக்கும். அந்த நேரத்துல நீங்க எவ்வளோ நேரம் வேணா தூங்கிக்கலாம். அந்த மாரி ஒரு டைமிங்க சொல்லும்போது, அதுக்கு இடையில 1 மணி நேரம் தான்யா இருக்கு. ஆமா. அது 1 மணி நேரத்துல வேணும்னா எடுத்துக்கிட்டு வேணாம்னு இல்ல இருந்துக்கிறோம்னு சொல்லி அங்கேயே தங்க ஆரம்பிச்சுட்டு, அந்த 1 மணி நேரம் அங்க தூங்கிட்டு மத்த நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளிய இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல மல்லாக்க படுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, அதாவது இந்த செக்யூரிட்டி வந்து பேசும்போது அவங்க ஒய்ஃப் வரும்போது ஏதோ ஒண்ணு கேட்கும்போது, ஓங்கி ஒரு அறைய போட்டுருவாரு. பத்தி உடனே அவங்க அப்படியே அடங்கிருவாங்க. பத்தியா சில பொண்ணுங்க வந்து அணைச்சா அடங்குவாங்க. சில பொண்ணுங்க அடிச்சா தான் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஏத்தி விட்டுருவாரு ஹீரோ கிட்ட. உடனே அவர் வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து நாய்க்குட்டியோட கொஞ்சிட்டு இருப்பாங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல நாய்க்குட்டிய வச்சுட்டு இருக்கேன். நாய்க்குட்டிய போட்டு அடிக்க போவார். உடனே நீ இப்படி நடந்துக்கிற அப்படியே 2 பேருக்கும் சண்டை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின அடிக்க போவார். ஒரு அடியும் போட்டுரும். அடிய போட்டோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் டக்குன்னு மயங்கி விழுந்துருவாங்க. மயங்கி விழுந்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பயந்துகிட்டு இப்ப ஃபோன் பண்ணுவாரு. ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவருக்கு ஃபோன் பண்ணுவாரு. எதுக்கு அப்படின்னா, இந்த மாரி அடிச்சுட்டோம், மயங்கிட்டான்னு சொல்றதுக்காக ஃபோன் அடிப்பாரு. அவர் என்ன கேட்பாருன்னா, அவள அடிச்சிட்டியா? மூஞ்சில 2 குத்து, 2 உத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பண்ண சொல்லிட்டே இருப்பாரு. அவர ஹாயப்படுத்திட்டு. இந்த மாரி அடிச்சுட்டேன்டா, அவ வந்து மயங்கிட்டா அப்படின்னோனே, அது ஒரு நிமிஷம் இரு. அவ வந்து அப்படியே அவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தா, அவ இறந்து போயிருந்தா கூட அவள இது மாரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தூக்கிட்டு வருவாரு. கையில இஷ்டத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டு, எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இப்ப உள்ள ஓடி வருவாரு. உள்ள ஓடி வந்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. ஹீரோ மட்டும் தான் படுத்து கிடப்பாரு. என்னாச்சு இவன் படுத்து கிடக்குறானேன்னு சொல்லிட்டு வேக வேகமா அவர பிடிச்சு எழுப்பாரு. உடனே எந்திரிக்கும்போது இவர் மயக்கத்துல இருப்பாரு. என்ன ஆச்சுடான்னு சொல்லி கேட்கும்போது, அவ என்ன அடிச்சுட்டா மாப்ள. என்னது உன்ன அடிச்சுட்டாளா? அப்ப நீ அடி வாங்கியிருக்கன்னு அததானடா இவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமே நம்ம இங்க இருக்கக்கூடாது. நம்ம போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துடணும். ஏன்னா அவ எப்ப அவ அடிக்க ஆரம்பிச்சாலும் அப்ப நம்மளுக்கு சேஃப் கிடையவே கிடையாது. நம்ம போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். உடனே யாரு? அவளா தான் இருப்பா. நீ போய் தொற, நீ போய் தொறன்னு சொல்லி 2 பேருமே தொறக்கறதுக்கு பயந்துட்டே இருப்பாங்க. கடைசியில கதவு போய் தொறக்கும்போது பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரவங்க நின்னுகிட்டு இருப்பாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. அதாவது இப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபிளாஷ்பேக்ல என்ன சொல்வாருன்னா, ஹீரோ சொல்வாரு, "நான் அவள ஒரு அடி தான்டா அடிச்சேன். அதுக்கு அவ பாஞ்சு பாஞ்சு என்ன அடி அடிச்சா தெரியுமாடா என்ன?" அப்படின்னு சொல்லுவாரு. அதோட 2 பேரையும் கூப்பிட்டு போய் அங்க ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பாங்க. இப்ப வந்து ஹீரோயின் வந்து கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க. இவங்க ஹீரோ மேலயே வந்து இந்த மாரி நான் பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, மொட்ட ராஜேந்தர் இருக்காருல்ல, அவர பார்த்தோனே சூரிக்கு இப்ப வயித்த கலக்க ஆரம்பிச்சுரும். அவனே தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதோட இப்ப பார்த்தீங்கன்னா, அவர கூப்பிட்டு வந்து இப்ப விசாரிப்பாரு. "என்னடா நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்கன்னு?" கேட்கும்போது, "நாங்க இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேல கை போட்டு 2 பேரும் ஒட்டி நின்னுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோட்ட என்ன சொல்வாருன்னா போலீஸ்காரர், "இங்க பாருப்பா, உன் ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுதுன்னா, உங்க 2 பேருக்கு இடையில வாய் தகராறா தான் இருந்துச்சாம். இவன் எப்போ ஊருக்கு வந்தானோ அன்னையிலேருந்து தான் கை நீட்ட ஆரம்பிச்சிட்டியாம்." அப்படின்னு சொல்லவும், அவரும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. "இங்க பாரு உண்மைய ஒத்துக்கிட்ட அப்படின்னா, உனக்கு வந்து குறைஞ்ச தண்டனைய வச்சு உன்னைய வெளிய அனுப்பிருவேன். இவனால உனக்கு வந்து இவ்வளோ நீ இதெல்லாம் செஞ்சிருக்க அப்படின்னு சொன்னா தண்டனைகள் வந்து கடுமையா இருக்கும்." அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, உடனே ஹீரோ வந்து அவர விட்டு தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாரு. 1000 தான் இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அடுத்தவங்க வரக்கூடாதுன்னு சூரி போய் ஒட்ட ஒட்ட பார்ப்பாரு. ஒட்ட மாட்டாரு. தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர ஒரு இதுல அடைச்சு வச்சுருவாங்க ஹீரோவ. இவர கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு போவாங்க. ஐயோ! இப்ப போட்டு பயங்கரமா அடிப்பாருன்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டக்குனு இப்ப என்ன சொல்லிடுவாருன்னா, "இல்ல தம்பி முன்னாடி மாரிலாம் என்னால அடிக்க முடியல. சுகர் அதிகமாயிடுது, பிரஷர் அதிகமாயிடுது. அதனால என்னால அடிக்க முடியலன்னோனே." ஐய்யய்யோ! ஆனந்தமேன்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியா இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, ஒரு ரோபோ வரும். அப்ப இது என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, என்னால அடிக்க முடியல. அதனால நான் எப்படிலாம் அடிப்பனோ, அத மாரியே மொத்தமா இதுக்கு இந்த ப்ரோகிராம்லாம் நான் செட் பண்ணி வச்சாச்சு. அதுல பிசுறு மாறாம இது அதே மாரி நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சாத்தி எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹித்ரிஷாவோட அப்பா ராதா இருக்காங்களா, அவங்களே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜாமீன் எடுக்கும்போது, இவர் அப்ப ராதாரவி என்ன கேட்பாருன்னா, பொண்ணோட நான் என் பேர சொல்லியிருக்கலாம்ல மாப்ளன்னு சொல்லி கேட்கும்போது, "உள்ள வச்சதே உங்க பொண்ணு தான் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அவர்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் திரும்ப 2 பேரும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "இனிமே நம்ம 2 பேரும் ஒண்ணா வாழ முடியாது. எப்ப நம்மளுக்கு பிடிக்கலன்னு ஆயிடுச்சோ, அப்பவே நம்ம பிரிஞ்சிரலாம். எனக்கு டைவர்ஸ் வேணும்னு" சொல்லி கேட்கும்போது, ஹீரோ வந்து குடுக்க மாட்டாரு. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, நான் உனக்கு விவாகரத்து நீ கேட்கிற மாரி நான் தரணும் அப்படின்னா, 1 மாசம் நான் இங்க இருந்தேன்ல, நீ வந்து 1 மாசம் என் வீட்ல வந்து நீ இருக்கணும். அப்படின்னோனே அவ ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறமா வந்து, "நான் 1 மாசம் உன் வீட்ல இருந்தா எனக்கு விவாகரத்து குடுப்பேன்னு" சொல்லி கேட்கும்போது, "கண்டிப்பா தரேன்னு" சொல்லிட்டு ஹீரோ சொல்லிருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க 2 பேரும் கிளம்பி இப்ப ஊருக்கு வருவாங்க. ஊருக்கு வந்தவுடனே
போனோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே அந்த அந்த ஃபேமிலி ஃபுல்லாவே அவங்கள நல்லாவே கவனிப்பாங்க. கவனிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப கோவிலுக்கு போறோம்ன்னு கிளம்பும்போது, இப்ப ஹீரோ, ஹீரோயின மட்டும் தனியா அனுப்பி வைப்பாங்க. நாங்க வருஷம் வருஷம் போயிட்டு தான் இருக்கோம். மாசம் மாசம் போறோம். நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அதோட கோவிலுக்கு ஹீரோவும், ஹீரோயினும் வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஹீரோ வந்துட்டு அஞ்சலி இருக்காங்கல்ல, அந்த ஹீரோயின பார்ப்பார். பார்க்கும்போது அவங்க முகத்த திருப்பிட்டு போயிடுவாங்க. உடனே வேக வேகமா அவங்கள்ட்ட வந்து பேசுவாங்க. "உன்ன ஏமாத்தணும்னு நான் நினைக்கல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. "எப்ப நீ என்ன ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினியோ, அப்பவே நான் உன்ன தூக்கி எறிஞ்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. அப்ப திரிஷா இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோட ஃப்ரெண்ட் கிட்ட யார் அந்த பொண்ணுன்னு கேட்கும்போது, "அவன தான் அந்த அவன் வந்து லவ் பண்ணான். அவங்க அப்பா சொன்னாங்க அப்படின்றதுக்காக தான் உனக்கு தாலி கட்டிட்டான்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எதுவும் பேச மாட்டாங்க. அங்கருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குரூப் வருவாங்க. குரூப் வந்துட்டு ஹீரோயின புடிச்சு வம்பு வளர்த்து அவங்கள பயங்கரமா சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அவர் கைய புடிச்சு நிப்பாட்டிட்டு, இப்ப அவர் பயங்கரமா சண்டை போடுவாரு. எல்லாரையும் அடிச்சு துவச்சோனே பார்த்தீங்கன்னா, கடைசில இவங்க 2 பேரையும் கார்ல தூக்கி போட்டு போயிடுவாங்க. அங்க போய் ஒரு வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. இது யார் பண்ணியிருக்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நம்ம விவேக்கோட என்ட்ரி. அவர் பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு உள்ள வர்றவங்களையும் புடிச்சு அடிச்சு பறக்க விட்டுருவாரு. அப்ப பிரபு இருக்கார்ல நேரா வந்துருவாரு. அவருக்கு வந்து என்ன கோவமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட அக்காவோ, தங்கச்சியோ அவர தான் இவருக்கு கட்டி குடுத்துருப்பாங்க. ஏன் இப்ப பகையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சைனா மேட் வந்துட்டு செட்டப் பண்ணியிருப்பாரு. அதனால உறவில்லன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா புருஷன் பொண்டாட்டி அவங்க ஒத்துமையா இருக்காங்கன்னா, இந்த மாரி செஞ்சதுனால உறவுக்காரங்க ஒதுக்கி வச்சுட்டு இவரு கோவப்படுவாரு. "நீ கல்யாணத்துக்கு தான் கூப்பிடல. அதனால என் மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் வந்துட்டு நான் வந்துட்டு விருந்து வச்சு தான் அனுப்ப வேண்டாம்னு அப்பாட்ட சமாதானம் சொல்லி அவர் தான் சொல்றாருல 2 நாள் விருந்துக்கு இருந்துட்டு வரோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு விடுவாங்க. இங்க தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பசுபதி வருவாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப விவேக் இருக்கார்ல அவரோட தம்பி தான் பசுபதி. அவர் பாவம் அவருக்கு வந்து பொண்ணு பார்க்குறேன், பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி சொல்லி அவருக்கு எதுவுமே இல்லாம அவருக்கு வயசு மட்டும் ஆயிட்டே இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. "டேய் பசுபதி" அப்படின்னு கூப்பிட்டோனே பார்த்தீங்கன்னா, இப்ப மூஞ்சில கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு, "அண்ணா அண்ணா கூப்பிட்டீங்களா அண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எங்கல வாக்கிங் போயிட்டு இருந்தியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா அண்ணா" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா புதுசா கல்யாணம் ஆனவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இவர் தான் என் தம்பி பசுபதின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அண்ணிங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "எங்க கொழுந்தனாருக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் பேசுவாங்க. அவருக்கு பொண்ணு பார்த்து அவரோட இளமையே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, "இளம போனா பரவால்ல, முதுமையே போயிரும் போலயே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. இப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா, இவருக்கு என்ன வயசு ஆகுதுன்னு சொல்லி கேட்கும்போது, விவேக் இருக்காருல்ல, அண்ணன் விவேக் அவர் என்ன சொல்வாருன்னா, "வர ஆவணி வந்தா 58 வயசு தான்ப்பா முடிய போகுது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஒரு டக்குனு இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க. 60ஆம் கல்யாணமே பண்ணிரலாம்" அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அண்ணன் விவேக் கோவம் வந்துரும். "என்ன வார்த்தை சொல்ட்ட? பசுபதி துப்பாக்கியிலேருந்து சீறி பாயிர புல்லட் மாரி இங்க எங்க வேகமா நடந்து காட்டுற" அப்படின்னு வேக வேகமா நடந்து ஒரு மூச்சு வாங்கி நாக்கு தள்ளிரும். உடனே அவர் கூடவே இருக்கவர் கேட்பாரு, "ஏன் என்னண்ணே நாக்கு தள்ளிருச்சுன்னு?" "நான் அதுவா அதான் நான் எங்கடா தள்ளுனேன், அதுவா தள்ளிருச்சுன்னு" சொல்லுவேன். 3 வேள சோத்துக்காக இவன்கிட்ட 3ஆம் பிள்ளை கமல விட அதிக வேஷம் போட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் குளிச்சிட்டு இருப்பாங்க. பாத்ரூம் கதவு லாக் ஆயிடும். அதோட கதவு தட்டும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. லாக் ஆயிடுச்சு தொறக்க முடியலன்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் வந்து வேகமா தொறப்பாரு பாருங்க. அப்படியே போய் விழுந்துருவாரு ஹீரோயின் மேல. அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் மாரி இருந்துட்டு அப்படியே வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் பார்த்துருவாரு. அதாவது தம்பி விவேக் பார்த்துட்டு, "என்ன பாத்ரூம்குள்ளேயே வா" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "என்ன பாத்ரூம்குள்ளேயே வா" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஒரு வயசு பையன் இருக்க வீட்ல இதெல்லாம் வந்து சரியில்லன்னு சொல்லும்போது, யார் வயசு பையன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயும் இங்கேயும் தேடுவாரு. உடனே பக்கத்துல இருக்கவர், அவர் தாங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ வயசு பையன்னு கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "முடியே வெயிட் போட்டுருச்சு, பாடியே வெயிட் போட்டுருச்சு. இதுக்கு மேல கல்யாணம் பண்ணிட்டு என்னம்மா நீ செய்ய போறன்னு?" கேட்கும்போது, "எனக்கு ஒரு குழந்தை பொறந்து அதை என்ன அப்பான்னு கூப்பிடுறது கேட்க போறேன்" அப்படின்னு சொல்லுவாரு. "உனக்கு புள்ள பொறந்தாலும் உன்னை அப்பான்னு கூப்பிடாது, தாத்தான்னு தான் கூப்பிடணும்னு" பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதோட அவர் அந்த மாதிரி பேசிட்டு போனோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப திரிஷா வருவாங்க. வந்துட்டு பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்க்காம நிப்பாங்க. ஏதோ உங்கள தான் கூப்பிடுறேன் பெரியவரே காது கேட்கலன்னு கேட்கும்போது, அவ காது கேட்கலன்னு கேட்கிறா பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, கண்ணு தெரியலையான்னு கேட்கறதுக்குள்ள திரும்பி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்ப்பாங்க. பார்க்கும்போது சும்மா தானே இருக்கீங்க. இந்த தாழ்பாலெல்லாம் சரி பண்ணா என்ன அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதோட அவங்க சொல்லிட்டு போனோம்னா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டபுள் மீனிங் மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருப்பாங்க. அதோட முடிச்சுட்டு இப்ப விருந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த விருந்துல பார்த்தீங்கன்னா, பல வகையான எறா, சொறா, நண்டு அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு இருக்கும். சரி சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா உட்காருவாரு. உங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா நீங்க எங்கேயாவது போயிட வேண்டியதுதானே சொல்லிட்டு அவர் கூட இருக்கவர் கேட்பாரு. சொத்து பூரா அவன் பேர்ல இருக்கே அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பாரு. சரி சாப்பிடலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அண்ணன் வந்துருவாரு. அங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. இப்ப "எடா பசுபதி என்னடா இந்த பக்கம்" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "சாப்பிட வந்தேங்கண்ணா" அப்படின்னு சொல்லுவாரு. "அதனடா உன் தட்டுல மட்டனா உனக்கு தான் கொலஸ்ட்ரால் ஆச்சே அதை எடுத்து அந்த பக்கம் வை" அப்படின்றவாரு. அதையும் எடுத்து வச்சிருவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் எடுப்பாரு. அதனடா கையில சிக்கனா போன வாரம் தானே டாக்டர் பைல்ஸ் பைப் மாதிரி எரியுது அப்படின்னு சொன்னாரு. அதை கீழ வை அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, அதையும் வச்சிருவாரு. அடுத்தது கையில எடுப்பாரு. இது என்னடான்னு கேட்கும்போது, "பாயாசம்ண்ணா" அப்படின்னு. "பாயாசமா? போன வாரம் தான் உனக்கு செக் பண்ணி பார்த்தா சுகர் 360 தாண்டி ஓடிட்டு இருக்கு" அப்படின்னு. "பாயாசமாவது சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு உங்க வைஃப் சொல்லுவாங்க. சும்மா இருடி பாயாசம் சாப்பிட்டு அவன் சுகர் ஏறி போய் இதே இடத்துல சுருண்டு உருண்டு செத்தானா அப்புறம் நீயா என் தம்பிக்கு பதில் சொல்லுவ" அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இப்ப தம்பியோட வாய்ஸ் ஓவர்ல என்ன சொல்வாருன்னா, "பிரஷர் இருக்கு சுகர் இருக்குன்னு இல்லாததை கிளப்பி விட்டு ஊருக்குள்ள எனக்கு கல்யாணமே ஆகாத மாதிரி பண்ணிட்டியடா மொட்டை குழந்தை" அப்படின்ற மாதிரி பேசுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அவர் எதுவுமே இல்லைன்னு அழ ஆரம்பிச்சுருவாரு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரு காரத்த பார்த்ததுக்கே அவன் கண்ணுல தண்ணி வந்துருச்சு. இளம் உடம்பு" அப்படின்னு சொன்ன உடனே கூட இருக்கவர் இளம் உடம்புன்னு சொல்லி சொல்லி அவனுக்கு இளம் உடம்பா ஆக்கிட்டாருன்னு மயக்கம் போட்டே விழுந்துருவாரு. அதோட நீ இவனுக்கு ஊட்டு, நீ இவனுக்கு ஊட்டு ஹீரோட மாறி மாறி ஊட்டிக்க சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து குடுத்த உடனே அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, மொத ஒய்ஃப் வந்து நான் போய் பொண்ண ரெடி பண்றேன்னோனே, செகண்ட் ஒய்ஃப் வந்து நான் போய் மாப்பிள்ளைய ரெடி பண்ணுவேன்னு கேட்கணும்னு, சைனா மேடா இருக்கால ஏதாவது பண்ணிருவாள்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை அவனா ரெடி ஆயிப்பான் நீ வான்னு சொல்லிடுவாங்க. இப்ப எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, பசுபதிய பார்த்தோன்னே, "இல்ல பசுபதி போலியோ சொட்டு மருந்து போடுறாங்களா? போய் போட்டு வந்துருன்னு" உடனே இவர் பக்கத்துல நிக்கிறவர் 5 வயசுல போட வேண்டியது 50 வயசுல போட சொல்றாரு. இவருக்கு கல்யாணம் ஆன மாரி தான்னு சொல்லுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் நைட்காக வந்து
கட்டில்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக வாங்கின கட்டில்ரா இது, ஆனால் யார் யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இப்போ விவேக் தம்பி சொல்லவும் பசுபதி சொல்லவும் அவர் கூட இருக்கவர் ஆமாண்ணா நான் கூட ஒரு தடவைன்றவர் சரி விட்றா விட்றா என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பூ மேலே நான் படுப்பேன்னு சொல்லும்போது அது நீங்கள் பூ மேலே படுக்க முடியாது உங்கள் மேலே வேணா பூ போடலாம்னு சொல்லுவார். அதாவது அவர் இறந்து போகிற மாதிரி சொல்லுவார். அதோட இப்போ அண்ணன் விவேக்காரில் அவர் வருவார் வந்துட்டு என்ன சொல்வார்னா இதே மாதிரி ஏன் ரூமையும் கொஞ்சம் ஜோடிச்சிருங்கப்பான்னு சொல்லுவார். எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் அவர் கிண்டல் பண்ணிட்டு சொல்லுவார் அண்ணியை வர சொல்லி எந்த அண்ணியை வர சொல்ல அதெல்லாம் 2 பேரையும் வர சொல்ல நீ சின்ன பையன் உனக்குலாம் விவரம் தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போவார். பார்த்தீங்கன்னா இவங்க ஒய்ஃபு கொடுத்ததா சொல்லிட்டு பாதாம் பால் கொடுக்கும்போது ஏன் ஒய்ஃபு கொடுத்துச்சான்னு சொல்லிட்டு வாங்கி மடக்கு குடிச்சிட்டு ஒரு மாதிரி அங்கே உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா இவன் அதிரடியாக அந்த மாதிரி போகிறத பார்த்தா ஒரு குத்துப்பாட்டு ஆடாமல் விட மாட்டானடா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ ஹீரோயின்குள்ள ஒரு பாட்டே வந்து முடிஞ்சிடும். பாட்டெல்லாம் முடிச்சுட்டு இவர் போய் படுக்கலான்னு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க என்னையே தள்ளி விடுறேன்னு அவர் அவங்களை அடிக்க போவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே பாத்ரூமுக்கு வேகமாக ஹீரோ வந்து ஓடுவார். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு ட்ரம் இருக்கும்ல அது பக்கத்தில் மறைஞ்சுக்கு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆரம்பிக்கிறதா ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா 1 2 3 நின்றுட்டே இருந்தவங்க இப்போ 30வது அவர் எஞ்சி பாத்ரூம் போகிறது பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட என்ன சொல்லுவாங்க இவன் மட்டும் இந்தியா டீமில் இருந்தானா ஓடியே ரன் எடுத்து இந்தியா டீமை ஜெயிக்க வச்சிருவான் அப்படின்னு சொன்னேன். இப்போ ரன் எடுக்கிறது ரொம்ப முக்கியமாக வாங்க உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு அப்படி பார்க்கறது தப்பு இல்லையாடான்னு சொல்லி கேட்பாரு. உடனே அவர் என்ன சொல்வார்னா ஒரு வயசுக்கு மேலே பார்க்க மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவார். அதோட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் வரமாட்டார். வாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிக்க முள்ளடானோட கையை பிடிச்சி தூக்கிடுவார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கீழே நிற்க வச்சு விவேக் வந்து மேலே நின்றுட்டு பார்த்துட்டு ஏதோ ஒன்று வேகமாக சுற்றுது அது ஃபேனுங்க அப்படின்னு சொல்லுவார். அதோட பார்த்தீங்கன்னா இவருக்கு திருப்பவும் ஹீரோக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடும். வேகமாக வந்து ஓடி வரும்போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கதவை திறந்தோன்னு 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே 2 பேர் கீழே வந்துடுவாங்க. அவங்களோட வயிறு நெஞ்சு எல்லாத்தையும் மிதிச்சுக்கிட்டு ஹீரோ ஓடுவார். அதோட இப்படி ஓடும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப அவர் மிதிச்சுட்டு போயிட்டார்ல அதனால இவங்க 2 பேராலையுமே சரியாக நடக்க முடியாது. ஸோ அவங்க வந்து இப்படி அதாவது என்ன சொல்கிறது 4 ஏதாவது முட்டி போட்டு நடந்து வர மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவரால் நடக்கவே முடியாது. அப்படியே தவந்து தான் இப்போ ஹீரோ வந்துட்டே இருப்பார். டக்குன்னு இப்படி தவந்துக்கிட்டே வந்து இப்போ 2 பேரும் ஆப்போசிட்டில் பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ விவேக் என்ன கேட்பாருன்னா பசுபதி எத்தனை தடவைன்னு சொல்லி கேட்பாரு. ஹீரோ 30 தடவைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே பக்கத்தில் உள்ளவர் அவர் ஒன்றுக்கு கூட எத்தனை தடவை போனது இல்லைன்னு அவர் கிட்ட அதை கேட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இதுக்காக தான் உன் பொண்டாட்டி பாதாம் பால் அந்த மாத்திரையை கலந்தாலான்னு அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோக்கு செம்ம கோவம் வந்து என்ன பண்ணுவாருன்னா பக்கெட் ஃபுல்லாக தண்ணியை கொண்டு வந்து அப்படியே ஹீரோயின் மேலே ஊற்றி விட்டுருவாரு. அவங்க பார்த்தீங்கன்னா ஏமலை தண்ணி ஊற்றுற எனக்கு மாத்திரை கலந்து கொடுத்து 2 பேருக்கு இப்போ சண்டை வந்துடும். சண்டை வந்து இவங்களுக்கு கோவத்தில் ஒரு செம்பு தூக்கி அடிப்பாங்க பாருங்க. கரெக்டாக அண்ணன் விவேக் இருக்காருல அவர் தலையில் போய் பட்டவொன்னே பார்த்தீங்கன்னா அவர் தலையில் கட்டு போட்டுட்டு இப்போ வந்து பஞ்சாயத்து பண்ணுவார். என்ன ஆச்சு நீங்கள் விளையாடுறது ஓடி பிடிச்சி விளையாட தப்பு கிடையாது, ஆனால் இதெல்லாம் வந்து சரியில்லை 2 பேரும் மன்னிப்பு கேட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சாரி சொல்லுவாங்க. கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்கணும்னா அவருக்கு கோவம் வந்துடும். இப்போ ஹீரோயினுக்கு கோவம் வந்து எல்லாம் பெரிய மனுஷன் அப்படி இப்படி இஷ்டத்துக்கு திட்டிட்டு போயிடுவாங்க. உடனே வந்து இவருக்கு அப்போ தான் சீரியஸ்னஸ் புரியும். என்ன நடக்குது உங்கள் 2 பேருக்குள்ள நீங்கள் சந்தோஷமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்லுவார் அவன் இன்னும் 1 மாசத்துல வந்துட்டு விவாகரத்து கேட்டிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லவும் இவர் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இப்போ அவங்க வீட்டுக்கும் அனுப்பி வச்சிருவாரு. இது யாருக்கும் தெரிய வேணாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் ஹீரோ சொல்லியிருப்பாரு நீ விவாகரத்து கேட்டதே வீட்டுக்கு தெரியக்கூடாது, ஏன்னா எங்கள் அப்பா வந்து சொன்னதுக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அவர் வந்து ஏதாவது நம்ம வாழ்க்கை நடந்ததுன்னா அவர் தான் காரணம்னு சொல்லி வருத்தப்படுவார், அதனால நீ என் வீட்டுக்கு இருக்கணும், ஏதாவது நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கே பிடிக்காத மாதிரி இருந்து விவாகரத்து பண்ணிக்கலான்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலர் எலெக்ஷன்லாம் வரும்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரபு என்ன சொல்லிடுவாருன்னா மருமக தான் அவங்க வீட்டு மருமக தான் எலெக்ஷனில் நிற்கிறோம்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேணான்னு ஹீரோ சொல்லுவார். ஆனால் அவங்க வந்துட்டு நான் நிற்கிறேன்னு சொல்லி ஒத்துப்பாங்க. இப்போ ஹீரோக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாதத்துல விவாகரத்து அப்புறம் எதுக்கு இதை ஒத்துக்கிட்டான்ற மாதிரி யோசிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமில் வந்து சூரிய நிற்பார். எங்கள் வீட்டில் வந்து உனக்கு எது நிற்கணும் உங்கள் வீட்டில் என் பொண்டாட்டி எதிர்த்து நிற்க யாரா இருக்கா, படிக்காத பாட்டிங்க தான் இருக்குது, வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாட்டி இல்லடா உன் பியூட்டி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சலி வருவாங்க. அவங்க தான் இப்போ ஆப்போசிட் டீமில் வந்துட்டு எலெக்ஷன் அடிப்பாங்க. வெட்டி பேச்சு எதுக்கு பேசிட்டே இருக்கணும் வாங்க மாமா போலான்ற மாதிரி போய் நாமினேஷன் பண்ணுவாங்க. 2 டீமும் பார்த்தீங்கன்னா இப்போ மாறி எலெக்ஷனுக்கு ஓட்டெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹோட்டலில் திறந்து வைப்பாரு. முத திறந்துருக்கீங்க நீங்கள் தான் சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லிடுவாங்க. அதுவும் சரின்னு சொல்லிட்டு அவர் போவார். அவனு திறந்து வச்சு கூட்டத்தை கூட்டுறாங்க, நாங்களும் திறந்து வச்சு கூட்டத்தை கூட்டுறோம். இப்போ இவங்களோட ஆள்லாம் கூட்டிடுவாங்க. இப்போ என்னத்தை திறந்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொது டாய்லெட் இருக்குல்ல அதை தான் திறந்து வைப்பாங்க. திறந்து வச்சுட்டு அதை வந்து திறந்து வச்சுக்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போகணும், நான் காலையிலே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அட்லீஸ்ட் பாத்ரூமாவது போயிட்டு வாங்க யூரினாவது போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வலுக்கட்டாயமாக அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல கலாட்டாக்களுக்கு மத்தியில் வந்துட்டு அவர் இப்போ வந்து ஹீரோயின் அஞ்சலி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க டீம் ஃபுல்லாக ஆட்டம் போடுவாங்க. அப்போ உடனே ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவார் நீங்களா ஜெயிச்சதை நினைக்காதீங்க, ஹீரோ வந்து உங்களை ஜெயிக்க வச்சான் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இடம் அங்கேருந்து அங்கே போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட அப்பா ஹீரோ போட்டு அடி நடிப்பார். உன்னையே நம்பி வந்து அவளை வந்து தோக்க வச்சுட்டு அந்த பொண்ணை ஜெயிக்க வச்சுட்டீங்க, உன் பொண்டாட்டி என்ன நினைப்பா, அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா அப்படின்னு அடி நல்லா ஹீரோ டக்குனு இப்போ உண்மையை சொல்லிடுவார். 1 மாசத்துல விவாகரத்து வாங்கிட்டு போறா அது உங்களுக்கு தெரியுமா, அதனால அவள் இங்கேருந்து போகும்போது அவளுக்கு அது பிரோஜனமே கிடையாது, ஆனால் ஏற்கனவே காதல தோல்வி அடைஞ்சிட்டா, இந்த இதுலையாவது அவள் ஜெயிச்சிட்டா ஒரு நிம்மதியாக இருப்பான்றதுனால தான் நான் அவளுக்காக அப்படி செஞ்சேன் அப்படின்னு என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட அப்பா என்ன சொல்வாருன்னா உன் விருப்பமா அது, நீங்கள் வாழ்றது உங்களோட வாழ்க்கை, நாங்கள் தெரியாமல் தலையிட்டோம், உங்கள் விருப்பப்படி நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ குடும்பமே கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி பிரச்சனையாக போயிடுச்சு. இப்போ ஹீரோயின் கேட்ட மாதிரி அவர் 1 மாதம் ஆகிருக்கும் விவாகரத்தும் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட அம்மா வந்துட்டு கதவு திறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தோன்னு அலருவாங்க.
அலறிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சோன்னே வேக வேகமாக ஹீரோட அப்பா இப்போ வருவார். வந்து ரூமை திறந்து பார்த்தா ஹீரோ வந்துட்டு சாமியாராவே ஆயிரம் முடிவெடுத்திருப்பாரு. லவ் பண்ண பொண்ணும் கிடைக்கல, கல்யாணம் பண்ண பொண்ணும் கிடைக்கல, அப்போ நான் இப்படி தானே போகணுன்ற மாதிரி ஆயிடுவாரு. அதோட தான் இப்போ ஸ்டார்டிங்கில் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருப்பாங்கன்னா எதுக்காக அப்போ வந்து இவர் மேலே இவ்வளோ பெரிய கேஸ் அவர் இப்படி அப்படின்னு அப்படிலாம் சொன்னாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஊருக்கு புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காருன்னா யார் அவன்னு கேட்கும்போது சிங்கம் சிங்கம்னு பின்னாடி பேக்ரவுண்டில் பாட்டு ஓடிட்டே இருக்கும். இப்போ ஒட்டராஜன் இருக்காருல்ல அவர் தான் வந்து வந்திருப்பாரு. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அவர்கிட்ட. என்ன எதுக்காக இவர் ஹீரோ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி நான் விவாகரத்து கொடுத்துட்டானே எதுக்குப்பா கொடுத்தேன்னு சொல்லி கேட்கும்போது நான் இவ தான் கேட்டான்னு சொல்லி அவர் சொல்வார். நான் கேட்டால் இவன் கொடுத்துடணுமா, இப்போ நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக உன் காலெல்லாம் வந்து என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, அதோட விவாகரத்தை வாபஸ் வாங்கி என் கூட வாழ்ற வழியை பாருன்னு முடியாதுன்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் போலீஸ்கார் என்ன சொல்வாருன்னா, உங்க 2 பேருக்குள்ள சின்ன சின்ன சண்டை தான்ப்பா இருக்கு, அதை நீங்கள் பேசி பேசியே பெருசாக்கிட்டீங்க, இனிமேல் 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த நேரமா இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். சமாதானப்படுத்தி அனுப்பி இவங்க 2 பேரும் சமாதானமாக போயிடுவாங்க. இப்போ வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது சின்ன சின்ன சண்டையாக அவர் திரும்ப கால் பண்ணுவார் ஹீரோ வந்து, சார் அவ வந்து தோசையை வந்து இட்லின்னு சொல்லி கொடுக்குறா சார், இட்லி அப்போ தான் இவருக்கு வந்துட்டு கல்யாணம் நல்லா இருக்கும், ஒய்ஃபோட சந்தோஷமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா, அவர் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி என் முன்னாடி வந்து இட்லி வந்து தோசைங்கிறா, தோசை வந்து இட்லிங்கிறானு, இதெல்லாம் ஒரு விஷயமாமா, மல்லிப்பு மாதிரி இப்படி இருக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும். ஃபோன் அவன்கிட்ட கூட மாறி மாறி பேசுவார். இங்கே அவங்க ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விடிஞ்சே போயிடும். அதை விடிஞ்சு போனோட அவங்க ஒய்ஃபுக்கு கோவம் வந்து வெறியேறி பார்த்தீங்கன்னா அவர் கூட சண்டை போட்டு வீட்டை விட்டே போயிடுவாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங்கில் உட்காந்துருப்பார். போலீஸ்காரங்களும் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க மீட்டிங்கில். அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ திரும்ப கால் பண்ணுவார். கால் பண்ணிட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உப்புமால உப்பு போடாமல் இருக்கா சார் அப்படின்னா, உப்புமால உப்பு போடாதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா, வெயிட் பண்ணணும்னு கேட்க மாட்டார். அங்கேயே அவங்க 2 பேரோட கலாட்டாலாம் நடந்துகிட்டே இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா சார் தோசை கரண்டியால சூடு வைக்கிறா சார் அப்படின்னு, சூடு வைக்கிறாள் நானே இப்போ உங்க 2 பேரையும் சுட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் அங்கே என்ன செய்ய ஆரம்பிச்சா இருக்கிற எல்லாரையும் சுட ஆரம்பிச்சிடுவார். நீங்கள் டிஸ்மிஸ் ஆயிட்டீங்க வெளியே போங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் எப்படி ஆயிருப்பார் அப்படின்னா, அவரோட ஃபேமிலியும் போய் அவரோட வேலையும் போய் உண்டு இல்லைன்னு ஆயிருப்பாரு. அவர் இப்போ ஹீரோனை பார்க்க வந்துருப்பார். பார்க்க வந்தோன்னு பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க அவங்களுக்கு இருக்கும். இது எப்பப்பான்னு சொல்லி கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் தடவை தோசை சரியில்லைன்னு சொல்லும்போது இந்த புள்ள, அடுத்தது உப்புமால உப்பு புள்ளன்னு சொல்லும்போது இந்த புள்ளன்னு வந்து, நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு என்ன செஞ்சிருக்கீங்க தெரியுமா, என் வேலை போய் இப்படி போய் அப்படி போய் அப்படி இப்படி கதை சொல்லுவார். அதோட பார்க்கவே பாவமா இருக்கும். அப்பதான் சூரியும் வருவார். வந்து சூரி வந்து பார்ப்பார். சூரி வந்து பார்க்கும்போது இவரை போட்டு அடி அடி அடிச்சு வந்து ஒரு பைத்தியமா மாறி, ஏதாவது இந்த போலீஸ்கார் பைத்தியமா ஆகி அதுவும் இவங்க 2 பேராலேயே பிச்சை எடுக்கிற நிலைமை வரைக்கும் வந்திருப்பாரு. ரொம்பவே காமெடியான இந்த படத்தை ரிவ்யூ பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதோட காமெடியெல்லாம் பார்த்து ரொம்பவே நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.